12 நாட்களே மிச்சம். ராகுல் காந்தி தமிழகத்தை புறக்கணிக்க காரணம் இதுதானா? தமிழகத்தில் தேர்தல் 23ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் களத்தில் உள்ள பிரதான கூட்டணிகள் தங்கள் வியூகங்களை மிக தீவிரமாக வகுத்து வருகின்றன. குறிப்பாக அதிமுக, பாஜக கூட்டணியில் உள்ள தேசிய தலைவர்கள் தமிழகத்தை சுழன்று வருகிறார்கள். இந்த சூழலில்தான் திமுக கூட்டணியில் ஒரு புரியாத மௌனம் நிலவி வருகிறது. பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட ஜாம்பவான்கள் வாரத்துக்கு ஒரு முறை தமிழகம் வந்து வாக்கு சேகரிப்பதோடு மத்திய அரசின் சாதனைகளை முன்வைத்து ஆக்ரோஷமான பிரச்சாரத்தை முன்வைத்து வருகிறார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சியின் முகமாக அறியப்படும் ராகுல் காந்தி தமிழக பிரச்சார களத்திற்கு வராமல் இருப்பது திமுக மேலிடத்தில் நிலைக்குலைய வைத்துள்ளது. ராகுல் காந்திக்கும் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கும் இடையே ஒரு சுமூகமான நட்பு எப்போதும் இருந்து வந்துள்ளது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது ராகுல் தான் பிரதமர் வேட்பாளர் என்று முதலில் அறிவித்தார் ஸ்டாலின். அத்தகைய நெருக்கமான உறவு இருந்தும் இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ராகுல் காந்தி பாராமுகமாக பார்க்கிறாரா அல்லது திட்டமிட்டு புறக்கணிக்கிறாரா என்ற சந்தேகம் இப்போது திமுக கூட்டணிக்குள் வலுவாக உருவாகியுள்ளது. தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் முடிவடை இன்னும் வெறும் 12 நாட்கள் இருக்கும் நிலையில் காங்கிரஸ் மேலிட தலைவர்கள் யாரும் இதுவரை தமிழகம் பக்கம் தலைகாட்டாதது திமுக தொண்டர்கள் மத்தியில் ஒருவித சோர்வை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் வேட்பாளர்கள் அதிக எண்ணிக்கையில் போட்டியிடும் கொங்கு மண்டலம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ராகுல் காந்தியின் வருகை மிகவும் அவசியம் என்று ஸ்டாலின் கருதுகிறார். இந்த இடங்கள் பாரம்பரியமாகவே காங்கிரசுக்கு பலம் வாய்ந்தவை என்பதால் அங்கு ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்தால் வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யப்படும் என்பது திமுகவின் கணக்காக உள்ளது. அதேமகள் தமிழகத்தின் மையமான திருச்சியில் ஸ்டாலினும் ராகுலும் ஒரே மேடையில் தோன்றி கர்ஜித்தால் அது மாநிலம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இவ்வளவு திட்டமிட்டும் ராகுல் காந்தி இதுவரை தேதிக்கு ஒத்துக்காமல் இருப்பது அறிவாலயத்திற்கு மிகப்பெரிய தலைவலியை தந்துள்ளது. அது மட்டுமல்ல, ராகுல் காந்தியின் இந்த ஒதுங்கியிருக்கும் மனப்பான்மை தொகுதி பங்கீட்டில் ஏற்பட்ட கசப்புகளின் வெளிப்பாடா அல்லது வேறு ஏதேனும் தேசிய அரசியல் கணக்குகளா என்பது வரும் நாட்களில் அம்பலமாகும். இருந்தாலும் காங்கிரஸ் தரப்பிலிருந்து வரும் தகவல்கள் வேறு விதமாக உள்ளது. ராகுல் காந்தி தமிழகத்தை புறக்கணிக்கவில்லை என்றும் தற்போதைய சூழ்நிலையில் வட மாநிலங்களில் நிலவும் முக்கிய அரசியல் நகர்வுகளில் அதிக கவனம் செலுத்தி வருவதால் மட்டுமே இந்த தாமதம் ஏற்படுவதாகவும் காங்கிரஸ் நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்களாம். மேலும் ராகுல் காந்தி ஒரே ஒரு முறை தமிழகம் வந்தாலும் அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் கடைசி சில நாட்களில் புயலாக பிரச்சாரத்தை மேற்கொள்ள அவர் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது.